உங்களை என்புடன் வரவேற்கிறது ஸ்டூடெண்ட் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி 2026 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஜென்ரல் நாலேஜ் ஜிகே டாப்பிக்கில் இனி பார்க்கக்கூடியதுனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டாப். இதில் 4th பார்ட் ஓகேவா. ஸோ 4வது பார்ட் வீடியோ தான் வந்து இந்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு 3 கிளாஸ் வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்களை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அந்த எக்ஸாம் அப்டேட்டுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெக்ஸ்ட் இஸ் மெயின் சோர்ஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் டெக்னிக் அண்ட் கிராமர் ஆஃப் பாடி மூமெண்ட் இன் பரதநாட்டியம் டான்ஸ். ஓகேவா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பரதநாட்டியம் நடனத்தில் உடல் இயக்கத்தின் நுட்பம் மற்றும் இலக்கணத்தை பற்றி ஆய்வுக்கு பின்னரும் உரைகளில் முக்கிய ஆதாரமாக உள்ளது. ஓகேவா. ஸோ இங்கே முக்கியமாக சொல்லப்படக்கூடியது பரதநாட்டியம் டான்ஸ். ஓகேவா. ஸோ இதில் இருக்கக்கூடிய உடல் இயக்கம், அதாவது டான்ஸ், அதாவது ஸ்டடி ஆஃப் டெக்னிக் அண்ட் கிராமர், பாடி மூமெண்ட்டுக்கான டெக்னிக்ஸ் அண்ட் கிராமர், இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய இந்த பரதநாட்டியத்துக்கான முக்கியமான கிராமரையும் பாடி மூமெண்ட்டுக்கான டெக்னிக்ஸையும் சொல்லக்கூடிய இது வந்துடும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. எது வந்துடும் இருக்கக்கூடிய புத்தகமாக வந்துடும் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஆப்ஷன் 1 பார்த்திங்க அப்படின்னா சங்கீத் நாடக். ஓகே, ஸோ சங்கீத நாடகம் சொல்கிறாங்க. ஆப்ஷன் 2 நிருத்திய சௌரா. ஓகே, ஸோ நிருத்திய சௌரா அப்படின்னு சொல்லுவது. ஆப்ஷன் 3 பார்த்தீங்கன்னா நாட்டிய யோகா, அதாவது நாட்டிய யோகா. ஆப்ஷன் 4 பார்த்தீங்கன்னா அபிநய தர்பணா. ஓகேவா. ஸோ அப்போ இதில் எது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பரதநாட்டிய டான்ஸுடைய டெக்னிக் அண்ட் கிராமர், இது ரெண்டு பாடி மூமெண்ட்டுக்கான டெக்னிக்ஸ் அண்ட் கிராமர் ரெண்டையுமே சொல்லக்கூடியதாக இருக்குது பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 4 இருக்குல்ல, ஆப்ஷன் 4 இருக்க அபிநய தர்பன். ஓகே, ஸோ அபிநய தர்பணம் சொல்லுவோம்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரதநாட்டியம் டான்ஸுக்கான பாடி மூமெண்ட்டுக்கான கிராமர் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ அபிநய தர்பணம் அப்படிங்கிறது ஒரு புக்கு. ஸோ இந்த புத்தகத்தில் தான் வந்து பரதநாட்டியம் ரிலேட்டடான உடல் இயக்கத்திற்கான நுட்பம் மற்றும் இலக்கணம் பற்றியான ஆய்வு வந்து இதில் இருந்து தான் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, எஸ். ஸோ இந்த புத்தகத்தை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இதில் முக்கியமான ஒன்று அபிநய தர்பன் ஈஸிய சான்ஸ்கிரிட் டான்ஸ் கிராமர். ஓகே, ஸோ இது வந்து எந்த மொழி கிராமர் டான்ஸ் கிராமர் புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா புக் ரிட்டன் பை நந்திகேஸ்வரர். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அபிநய தர்பன் என்பது நந்திகேஸ்வரரால் இயற்றப்பட்ட இந்திய பாரம்பரிய நடனங்களுக்கு மிக முக்கியமான சமஸ்கிருத நாட்டிய இலக்கண. ஓகேவா. ஸோ இந்தியாவில் இருக்க பல நடனங்களுக்கான ஒரு டான்ஸ் டெக்னிக் சொல்லக்கூடிய பாடி மூமெண்ட்டுக்கான டான்ஸ் டெக்னிக் சொல்லக்கூடிய ஒரு டான்ஸுக்கு கிராமர் நூல் தான். இது ஒரு சமஸ்கிருத நூலாக வந்து சொல்லப்படக்கூடியது. இந்த அபிநய தர்பன் அப்படிங்கிறத எழுதினவர் வந்து யார்? நந்திகேஸ்வரர். ஓகே, ஸோ நந்திகேஸ்வரர் தான் இந்த அபிநய தர்பன் அந்த அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து எழுதினவராக வந்து சொல்லப்படக்கூடிய. ஓகேவா. எஸ். ஸோ இட் எக்ஸ்பிளைன்ஸ் ஹேண்ட் ஹென்ச், இதாக இருக்குல்ல கை சைகைகள்னு சொல்லுவாங்க. ஓகே, பாடி மூமெண்ட் உடல் அசைவுகள். ஓகே, அடுத்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் முக பாவனைகள்னு சொல்லுவோம்ல இன் டீட்டெயில்டு. ஓகே, இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இது கைமுத்திரை, உடல் அசைவுகள், முகபாவனைகள் விரிவாக்க விளக்குகிறது இந்த நூலாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட்டட் தமிழ் பை வீரகவீரா. ஓகேவா. ஸோ வீரக வையன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அபிநய தர்பன் அப்படிங்கிற நூலை வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பார்த்தா மொழிபெயர்த்திருக்காரு. ஓகே, ஸோ தமிழில் வந்து பார்த்தா வீரராக வையன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தா தமிழில் வந்து இந்த அபிநய தர்பன் அப்படிங்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணி, ஏன்னா பரதநாட்டியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நூலாக இருக்கிறதுனால இதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்தா, ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒன்று தான் வந்து இந்த பரதநாட்டியம் முடிக்கிறது. ஸோ அதனால பரதநாட்டியத்தை வந்து பார்த்தா தமிழ் இந்த நூலை வந்து தமிழில் மொழி மாற்றம் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா. எஸ். ஸோ இந்த திஸ் புக் இஸ் லைக் எ மிரர் ஆஃப் ஆர்ட் of expressing emotions called the அபிநயம் which fundamental for students பரதநாட்டியம். ஓகே, ஸோ அதே தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பரதநாட்டியம் கற்போருக்கு அடிப்படையான அபிநயம் எனப்படும் உணர்வுகளை வெளிப்படுத்தும் கலைக்கு கண்ணாடி போன்றதாக தான் இந்த நூல் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா இது வந்து பரதநாட்டியத்துக்காக வந்து சொல்லப்பட்ட ஒரு நூலாக வந்து சொல்லப்படுது. ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க.
based on Saxena Committee recommendations in dash the Ministry of Rural Development under the Government of India launched the Social Economic and Caste Census. ஓகேவா? ஸோ அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, சக்சேனா கமிட்டியின் பரிந்துரைகளின் அடிப்படையில் டேஸ் இந்திய அரசின் கீழ் உள்ள ஊரக வளர்ச்சி அமைச்சகம் சமூக பொருளாதார மற்றும் சாதிய கணக்கெடுப்பை தொடங்கியது. ஓகே, ஸோ எந்த ஆண்டில் வந்துன்னா சக்சேனா கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷன் பரிந்துரையின் படியில் வந்துன்னா இந்த சோசியல் எக்கனாமிக்கல் அண்ட் காஸ்ட் சென்செக்ஸ் தமிழில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சமூக பொருளாதாரம் மற்றும் சாதிய கணக்கெடுப்பு அப்படிங்கிறத தான் சொல்லக்கூடிய. ஓகே, ஸோ இந்த சமூக பொருளாதாரம் மற்றும் சாதிய கணக்கெடுப்புக்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, ஸோ அதை நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து கேஸ்ட் சென்செக்ஸ் இருந்தோன்னா இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறதும் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆக்கிவிங்க. கண்டிப்பாக இந்த சோசியல் எக்கனாமிக் அந்த கேஸ்ட் சென்சஸ்க்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1ல் 2014, ஓகே, ஆப்ஷன் 2ல் வந்து 2005 அண்ட் ஆப்ஷன் 3 வந்து 2009 அண்ட் ஆப்ஷன் 4 தான் 2011 கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சக்சேனா கமிட்டி வந்து பரிந்துரை அடிப்படையில் எந்த மினிஸ்ட்ரி கீழே இந்த சோசியல் எக்கனாமிக் அந்த கேஸ்ட் சென்செக்ஸ் வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். இது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஸோ இதையுமே ஏற்கனவே ஒரு கொஸ்டின்ஸாக கேட்டு வந்திருக்காங்க. ஓகே, ஏன்னா எப்போவுமே அதுக்கப்புறம் இந்த சென்செக்ஸ் அப்படிங்கிறதுனா ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடிய. ஓகே, ஸோ உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் அப்புறம் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிற பொதுவான மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் வரும். ஸோ அவங்க தான் அப்புறம் அந்த ஒரு விஷயத்தை வந்துன்னா கொண்டு வருவாங்க. ஓகே, பட் வந்து இந்த சோசியல் எக்கனாமிக்கல் அண்ட் கேஸ்ட் சென்செக்ஸ் அப்படிங்கிறது வந்துன்னா எந்த மினிஸ்ட்ரி, அதாவது எந்த அமைச்சகம் வந்து இப்போ எடுக்கும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ஆகிய அந்த டிபார்ட்மெண்ட் தான். ஓகே, ஸோ அதனால் இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் சொல்லப்பட்டிருக்க மற்ற விஷயம் இப்போ அதே மாதிரி இந்த சோசியல் எக்கனாமிக்கல் அண்ட் கேஸ்ட் சென்செக்ஸ் அப்படிங்கிறத எந்த கமிட்டி பரிந்துரை ரெக்கமெண்டேஷன் பண்ணிச்சு அப்படின்னு பார்க்கும்போது சக்சேனா கமிட்டி, அதுவுமே முக்கியமானது. ஓகே, ஸோ எந்த கமிட்டியால் எப்பொழுது எந்த துறைக்கின் கீழே வந்து இந்த சோசியல் எக்கனாமிக் கேஸ்ட் சென்செக்ஸ் அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா அதில் 4 வேஸ் ஆஃப் நாலேஜையும் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ இதில் உள்ள மற்ற விஷயங்கள் சொல்லிட்டோம். இதில் முக்கியமான இங்கே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை நம்ம பார்த்தலாம். 2014, 2005, 2009, 2011 பார்த்தீங்க அப்படின்னா 2011 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோசியல் எக்கனாமிக்கல் அண்ட் கேஸ்ட் சென்செக்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இது வருது அப்படின்னா ஆப்ஷன் 3. ஓகே, ஸோ ஆப்ஷன் 3ல் தான் இருக்குது. சாரி, ஆப்ஷன் 4ல் இருக்கா? எஸ், ஆப்ஷன் 4ல் 2011 அப்படிங்கிறது சரியான ஒரு ஆன்சர். ஓகே, ஸோ இதில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 2011 சக்சேனா கமிட்டி கீழே தான் இந்த சோசியல் எக்கனாமிக்கல் அண்ட் கேஸ்ட் சென்செக்ஸ் அப்படிங்கிறது வருது. அது எந்த வருஷம் எடுத்திருக்காங்களோ அது எந்த துறைக்கின் கீழே வருது, அதாவது எந்த அமைச்சகத்தின் கீழே வருது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேவா? அது கீழே வருது. ஓகே, ஸோ ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் கீழே தான் இந்த சமூக பொருளாதாரம் மற்றும் சாதிய கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 2011 ஆண்டு சக்சேனா கமிட்டியின் கீழே வந்து பரிந்துரையின் கீழே வந்து எடுக்கப்பட்டது. ஓகே, ஸோ முக்கியமாக தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த சக்சேனா கமிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2008 வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பாங்க. அவங்க வந்து உங்களோட அறிக்கை வந்து 2009 வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதே போல் பிபிஎல்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. எக்கனாமிக்ஸில் கேட்டிருக்காங்க. பிலோ போவர்ட்டி லைன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த வறுமை கோடுன்னு சொல்லுவாங்களே அதுதான் ஹவுஸ் ஹோல்டர் இன் ரூரல். இப்போ அது வந்து கிராமப்புற பகுதியில் வந்து பிலோ போவர்ட்டி வறுமை கோடுன்னு சொல்லுவாங்களே அது வந்து இப்போ நான் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத இவர் தான் சொல்லியிருப்பார். ஓகே, ஸோ இந்த சக்சேனா கமிட்டி தான் அப்புறம் பிலோ போவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிபிஎல் ஷார்ட் ஃபார்மில் பிபிஎல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிபிஎலோடைய ஃபுல் ஃபார்மும் எக்ஸாமினேஷன்ஸில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக்கான ஃபுல் ஃபார்ம் வந்து நான் பிலோ, இந்த பி இருக்குது வந்து பார்த்தா போவர்ட்டி அண்ட் ஆப்ஷன் அதே மாதிரி எல் வந்து பார்த்தோன்னா லைன். ஓகே, ஸோ பிலோ போவர்ட்டி லைன் அப்படிங்கிறது தான் பிபிஎல் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது. இது வந்து இந்த பிபிஎல்ங்கிற ரூரல் ஏரியாஸில் வந்து தான் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜியை சக்சேனா கமிட்டி தான் அப்புறம் பரிந்துரை பண்ணியிருக்கும். சேர் டாக்டர் என்சி சக்சேனா. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. சக்சேனா கமிட்டியோடைய சேர்பர்சனாக யார் இருந்தது அப்படின்னு பார்த்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து டாக்டர் என்சி சக்சேனா அப்படிங்கிறது முக்கியமான. ஓகேவா? ஸோ ஏன் இங்கே வந்து இதை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன்ஸில் நிறையா 2-3 செக்ஷனாக கொடுத்துட்டு அதில் ஒரு இன்சியலையோ மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக தெரிஞ்சுக்கிறீங்க. சக்சேனா கமிட்டியுடைய தலைவராக டாக்டர் என்சி சக்சேனா அப்படிங்கிறவர். சக்சேனா கமிட்டி வந்து ஆகஸ்ட் 2008 வந்து அமைக்கிறாங்க. பட் வந்து அவங்க வந்து எப்போது வந்து அந்த அறிக்கை சமர்ப்பினா 2009. ஆனால் சக்சேனா கமிட்டி அமைச்சு
அவங்க அதில் புதுசாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ரூரல் பகுதியில் பிலோ பவர்ட்டி லைன் பிபிஎல் அப்படிங்கிறத தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் எம்டி மூலமாக தான் 2011ஆம் ஆண்டு நான் ஏற்கனவே சொன்னேன் சோஷியல் எக்கனாமிக் அண்ட் கேஸ்ட் சென்செக்ஸ் அப்படிங்கிறது தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதில் தான் அப்புறம் அந்த பிபிஎல் சென்செக்ஸும் சேர்த்து எல்லாமே வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதன் அடிப்படையில் 2011க்கு அப்புறம் வறுமை கோடு கீழே உள்ளவங்க இவ்வளோ பேர் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, புரிஞ்சுக்க நினைக்கிறேன். கிராமப்புறங்கள் வறுமை கோடு கீழே உள்ள பிபிஎல் குடும்பங்கள் அடையாளம் காண்பதற்கு ஒரு புதிய வழிமுறை பரிந்துரைக்கு செக்ஷனாக. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சின் கீழ். ஓகே, ஸோ ஆகஸ்ட் 2008 அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட 2009 இதற்கு டாக்டர் என்சி செக்ஷன் தலைமை தாங்கினார். ஓகே, அவ்வளோதான், அதை பார்த்துக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன் விச் மந்த் இன்ஸ் தி ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் லோரி செலிப்ரேட்டர். ஓகே, ஸோ எந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லோரி அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணப்படும் அப்படின்னு பார்க்குறாங்க. லோரி எந்த மாதத்தில் அறுவடை திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது? ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா ஜனவரி, ஆப்ஷன் 2ல் அக்டோபர், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து மார்ச், அண்ட் ஆப்ஷன் 4 பார்த்தீங்கன்னா டிசம்பர் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து எந்த மாதத்தில் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோரின்னு உங்களுக்கு நிறைய பேர் ஞாபகம் வந்திருக்கும். இந்த லோரிங்கிறது வந்து எந்த மாதத்தில் கொண்டாடப்படக்கூடியது அப்படின்னா ஜனவரி மாதம் தான். ஓகே, ஸோ ஜனவரி நம்ம எப்படி பொங்கல் ஜனவரி 14. ஓகே, ஸோ ஜனவரி 15 வந்து நம்ம இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து கொண்டாடுவாங்களா பொங்கல். ஓகே, பொங்கல் தமிழ்நாடு. ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் பொங்கல் சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒன்று. ஓகே, ஸோ ஆட்டுக்கால் பொங்கல் சொல்லுவாங்க பக்கத்தில். அதே போல் வந்து மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க மற்ற ஸ்டேட்டில். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த லோரிங்கிறது வந்து ஜனவரி மாதத்தில் கொண்டாடப்படக்கூடியது. ஓகே, ஸோ ஜனவரி Jan 13 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த லோரியை பொறுத்த வரைக்கும் வந்து மற்ற முக்கியமான விஷயமாக பார்க்கக்கூடியது வந்து லோரிங்கிறது எந்த மாநிலத்தில் செலிப்ரேட் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப். ஓகே, ஸோ லோரி பிரைமரி செலிப்ரேட்டட் கிரேட் ஃபேவர் நார்த்தன் இந்தியாவில் பஞ்சாபில் தான் இந்த லோரி அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ பஞ்சாபில் தான் லோரி செலிப்ரேட் பண்ண. இட் இஸ் ஏ ட்ரெடிஷ்னல் ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் மேக்கிங் வின்டர். ஓகே, ஸோ எண்ட் ஆஃப் வின்டர் சீசன் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதையும் அதே மாதிரி சூரிய கடவுள் சன் நார்த்வர்ட் ஜர்னி. ஓகே, ஸோ உத்தராயணம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சூரியன் வந்து நார்த்வர்ட் ஜர்னி போகிறது வந்து உத்தராயணம்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஆனுவலி கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலாக வந்து இருக்குது லோரி அப்படிங்கிறது பஞ்சாப் மாநிலத்தில். ஸோ இங்கே வந்து ஜனவரி 13 வந்து இந்த லோரி அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடப்படக்கூடிய இது. ஓகே, ஸோ முக்கியமாக இந்த லோரி ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் அதை சுற்றி உள்ள ஹரியானா, இமாச்சல பிரதேஷ் அண்ட் ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரியான மாநிலங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோரி அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடப்படக்கூடியது. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த மாதிரி தான் லோரிங்கிற கொண்டாடப்படக்கூடியது. இது வந்து நம்ம ஊரில் எப்படி வந்து பொங்கல் கொண்டாடுறோமோ அதே மாதிரியான ஒன்று தான். இது வந்து அந்த ஒரு ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவலாக தான் சொல்லப்படக்கூடியது. ஓகே, ஸோ பஞ்சாபில் லோரி முதன்மையாக கொண்டாடப்படக்கூடியது உத்தராயணங்கிற பேரில் தான் சொல்கிறாங்க. அதே போல் வந்து ஜனவரி 13 வருஷம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாவாக வந்து இருக்குது. ஓகே, ஸோ எல்லாம் தெரிஞ்சுக்கிறங்க முக்கியமான ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜேம்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிஸ்கி. ஓகே, இஸ் ஆல்சோ நவுன் அஸ் ஃபாதர் ஆஃப். ஓகே, ஸோ ஒவ்வொருத்தரைக்கும் தந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா அந்த மாதிரியான ஒன்று தான். ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கின் எதன் தந்தையாக அழைக்கப்படுகிறார் என்பதாக கொஸ்டின். ஓகேவா, ஆப்ஷன் 1ல் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் டெலிவிஷன். ஓகே, ஸோ இந்திய தொலைக்காட்சி. அண்ட் ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா இந்தியன் மீடியா. ஓகே, ஸோ இந்திய ஊடகம். ஆப்ஷன் 3 பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி. ஓகே, ஸோ புகைப்படம் எடுத்தல் அந்த துறையா. ஆப்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜேர்னலிசம். ஓகே, இந்திய இதழியல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்ட். ஓகே, ஸோ முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்ட்டு தான் ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிறவர். ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு பெங்கால் கெஜெட் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொண்டு வருவார். ஓகே, ஸோ பத்திரிகையை வந்து முதல்ல கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடியவராக இருப்பார். ஸோ அதனால் ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிறவர் தான் எந்த துறையின் தந்தையாக அறியப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமது இதழியல், இந்திய இதழியல் துறையுடைய தந்தையாக தான் நம்ம ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படின்னு சொல்ல அறியப்படுறார். இந்தியன் ஜேர்னலிசம் அப்படிங்கிறதோடைய தந்தையாக வந்து அறியப்படக்கூடியவர் தான் ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிறவர் சொல்லப்படக்கூடியவங்களாக வந்து இருக்கிறாங்க. ஓகே, புரிஞ்சுருக்க நினைக்கிறேன். ஸோ இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிறவர். ஸோ ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி இஸ் வைட்லி கன்சிடர்ட் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஜேர்னலிசம் ஆஃப் லான்ச்சிங் த
ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் நான் எப்படி சொல்லியிருந்தேன்னா ஸோ பெங்கால் கெஜெட்ஸ் ஹிக்கிஸுடைய பெங்கால் கெஜெட் அப்படிங்கிறது தான் அதுதான் 1780 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ 1780 தான் வரும் பெங்கால் கெஜெட் ஹிக்கிஸோடைய பெங்கால் கெஜெட் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ ஒருவேளை அடுத்து வரக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸில் வந்துடும் அவங்களுக்கு எந்த ஆண்டுகளில் வந்துடும் இது வந்துடும், அதாவது இந்த பெங்கால் கெஜெட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி கேட்க கூட வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதனால் 1780 வந்துடும் பெங்கால் கெஜெட் அப்படிங்கிறது வந்து ஒரு பத்திரிக்கை வந்து ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிறவர், அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஜேர்னலிசம், அவர் தான் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ அதேமாதிரி வைல் ஹி எஸ்டாப்ளிஷ் த இனிஷியல் ப்ரெஸ். ஓகே, ஸோ இனிஷியல் ப்ரெஸ் வந்து அதே போல் வந்து ராமானந்த சேட்டர்ஜி அப்படிங்கிற ஒருத்தரும் இருக்கார். ஓகே, ஸோ இவர் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒருத்தராக இருப்பார். அதிக காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிறவர் தான் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகையை தொடர்ந்து நடத்தி வந்ததுனால இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஜேர்னலிசம் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. ஓகேவா, எஸ். ஸோ அதே போல் அடுத்தடுத்து ஜேம்ஸ் சில்க் ஃபக்கிங் காம் அப்படிங்கிறவர் வந்து இருந்திருப்பாங்க. பட் வந்து முக்கியமான ஒருத்தராக சொல்லப்படக்கூடியது வந்து ஹிக்கின்ஸோட பெங்கால் கெஜெட்டை தொடங்கிய ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி தான் இந்திய பத்திரிகையின் தந்தை என்று அறியப்படுகிறார். இந்த பெங்கால் கெஜெட் அப்படிங்கிறது 1780 வந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு பத்திரிகை. ஓகே, புரிஞ்சிருக்கு செய்தித்தாள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஹூ இஸ் ஃபேமஸ் ஃபார் பிளேயிங் த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷெனாய்? ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஆப்ஷன் 1 பார்த்தீங்க அப்படின்னா என் ரமணி, ஆப்ஷன் 2 அலி அகமது ஹுசைன், ஆப்ஷன் 3 ராஜரத்னம் பிள்ளை, அண்ட் ஆப்ஷன் 4 வந்து ஹரி பிரசாத் சௌராஷ்டிரா. ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா, ஸோ என்னது ஷெனாய் அப்படிங்கிறத வந்து ஷெனாய் என்ற இசைக்கருவி வாசிப்பதில் பிரபலமான. ஓகே, ஸோ இந்த ஷெனாயை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு ஏர் அல்லது ஏர்விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஷெனாய்ங்கிறது வட மாநிலங்களில் அழைக்கப்படுகிறது. நம்ம ஊரில் இந்த ஷெனாய் மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதாவது தமிழ்நாடு பகுதியில் பொறுத்த வரைக்கும் சவுத்தில் எப்படின்னா நாதஸ்வரம் இருக்குல்ல, ஸோ நாதஸ்வரம் மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த ஷெனாய். ஓகே, ஸோ நம்ம தமிழ்நாடு அதாவது சவுத் சைடில் வந்து நாதஸ்வரம் சொல்கிறாங்களா அதே மாதிரியான மாதிரி தான் வந்து இங்கே இருக்கும். அதை வந்து ஷெனாய்னு சொல்கிறாங்க வட மாநிலங்களில். ஸோ இந்த ஷெனாய்ங்கிற கருவியை பயன்படுத்துறது முக்கியமான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட் வந்து இங்கே கொடுத்துக்கல யார் வருவான்னு பார்க்கும்பொழுது என் ரமணி, அலி அகமது ஹுசைனா, ராஜரத்னம் பிள்ளையா, ஹரி பிரசாத் சௌராஷ்டிரான்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு இதில் முக்கியமான ஒருத்தர் யார் அவர் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். இப்போ ஹரிபிரசாத் சௌராஷ்டிரா வந்துப்புறம் ஃப்ளூட்டிஸ்ட்டு, அதே மாதிரி எம் ரமணி வந்துடும் ஃப்ளூட்டிஸ்ட்டு, இவர் தபேலா. ஓகே, ஸோ ராஜேந்திர பிள்ளை. மிச்சம் இருக்கிறது யார்? அலி அகமது ஹுசைன். இவர் தான் அதுக்கப்புறம் இந்த ஷெனாய். ஓகே, ஸோ ஷெனாய் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுற புகழ்பெற்றவர் அப்புறம் அலி அகமது ஹுசைன் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்மில்லா கான் இருக்கார்ல அவருக்கு அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர். ஓகே, புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இந்த அலி அகமது ஹுசைன் இருக்கார்ல இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குல்ல, அதாவது நம்ம தூர்தர்ஷன் 1973 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களே தூர்தர்ஷன் டெலிவிஷன், அதனுடைய அந்த இன்ட்ரொடக்ஷனில் வந்து ஒரு பூமி உருண்ட மாதிரி வந்து டடன் டன் டடன் அந்த ஒரு மியூசிக் வரும்ல, ஸோ அதனுடைய கம்போசராக வந்து பார்த்தா இவர் வந்து இப்போ அந்த இன்ட்ரொடக்ஷன் கம்போசராக வந்து பார்த்தா இவர் வந்து இருப்பார். ஸோ இவரை பற்றி பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமான ஒன்று இங்கே இருக்கார் பாருங்க. ஸோ நான் சொல்லி இந்த நாதஸ்வரம் மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இதுதான் அது. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும், நம்ம ஊரில் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அவ்வளோதான் மேட்டர். ஓகே, ஸோ அதில் உள்ள அந்த ஹோல்சேல்ஸ் எல்லாமே அதுதான் சேமாக தான் இருக்கும். ஸோ இவர் தான் அதுக்கப்புறம் உஷத் அலி அகமது ஹுசைன் கான் அப்படிங்கிறவர். ஓகே, ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 1939 வந்து பார்த்தா இவர் வந்து பர்ன். ஓகேவா, ஸோ அதே மாதிரி வந்து 2016 வந்து பாஸ் அவை. ஓகே, வாஸ் வேர்ல்டு ரினோட் ஷெனாய் மெஸ்ட்ரோ. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஷெனாய் மெஸ்ட்ரோவாக தான் இருக்கார். ஓகே, அதே போல் வந்து யாருக்கு அப்புறம் அப்படின்னா உஸ்தாத் பிஸ்மில்லா கானுக்கு அப்புறம் நான் சொல்லியிருந்தேன். பிஸ்மில்லா கானுக்கு அப்புறம் ஷெனாய் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுற மிக முக்கியமான ஒருத்தர் அப்புறம் இந்த உஸ்தாத் அலி அகமது ஹுசைன் கான் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா, ஸோ பெரும்பாலான நேரத்தில் ஹுசைன்கிறது வராது. ஸோ ஏற்கனவே பார்த்தோம்னா அலி அகமது கான் அப்படிங்கிற தான் வருது. ஓகே, ஸோ அதையுமே நீங்கள் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக்காதீங்க. உஸ்தாத் அலி அகமது ஹுசைன் கான் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அதே போல் இவர் எந்த கரானா அதாவது ஸ்கூல் எந்த பள்ளியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனாரஸ் கரானா. ஓகே, ஸோ பனாரஸ் கரானாவை சேர்ந்தவர் தான் உஸ்தாத் அலி அகமது ஹுசைன் கான் அப்படிங்கிறவர். இவர் ஷெனாய் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுற புகழ்பெற்றவர். அதே போல் யுவர் செலிபிரேட்டர் சாஃப்ட் ஸ்வீட் அபிலிட்டி. ஓகே, ஸோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ராகாஸ் அப்புறம் வழங்குற ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அதே போல் ஏற்கனவே என்ன சொன்ன மாதிரி தூர்தர்ஷன் சிக்னேச்சர் டூனை வந்து பார்த்தீங்கன்னா 1973 வந்து
போட்டிருப்பார். ஓகேவா. ஸோ அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணவர் இவர் தான். 2000 சிக்னேச்சர் டூன்னு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்துன்னா இசையமைத்திருப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உசத் அலி அகமது ஹுசேன் கான் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அதே தான். ஓகே. ஸோ எந்த வருஷம் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. 1973 தெரிஞ்சுக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வாஷிங் சோடா. ஓகே. ஸோ வாஷிங் சோடா, அதே மாதிரி சோடியம் கார்பனேட் டிஐஸ்லேட் என்ஃபோலசன்ட் கிறிஸ்டல் யூஸ்டு ஃபார் வாஷிங் எஸ்பெஷலி டெக்ஸ்டைல் இன் ஏ காம்பவுண்ட் ஆஃப். ஓகே. அதாவது என்னென்னா சோடியம் சலவை சோடா, சோடியம் கார்பனேட் ஹைட்ரேட் ஜவுளி சலவைக்கு பயன்படுத்தப்படும் எக்ஸலண்ட் படிகங்கள் குறிப்பாக டேஷ் கலவையாகும். ஓகே. ஸோ என்ன மாதிரியான கலவையாக இந்த சலவை சோடா, சோடியம் கார்பனேட் ஹைட்ரேட் இந்த மாதிரியான பொருட்கள்னா ஜவுளி சலவைத்துறை இருக்குல்ல, அதாவது துணிகளை வந்து துவைக்கிறதுக்கு இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கலர் அந்த மாதிரியான பெரும்பாலும் இந்த சலவைகள்னு சொல்லிட்டாவே அதில் வந்து பயன்படுத்தக்கூடியதில் வந்து எந்த காம்பனண்ட் தான் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 பார்த்தீங்கன்னா கார்பன், ஆப்ஷன் 2 ஆக்சிஜன், ஆப்ஷன் 3 ஹைட்ரஜன், ஆப்ஷன் 4 பார்த்தீங்கன்னா சோடியம் சொல்கிறாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன வரும் அப்படின்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். ஓகே. ஸோ சோடியம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா சோடியம் தான் அதில் முக்கியமான ஒரு காம்பனண்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த சலவை சோடா அப்படிங்கிற பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமான ஒன்று. வாஷிங் சோடா நீங்கள் சொல்லக்கூடியது. ஸோ இதனுடைய வாய்ப்பாடு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. எஸ். ஸோ த கெமிக்கல் நேம் ஆஃப் த வாஷிங் சோடா சோடியம் கார்பனேட். நான் இருக்கேன் சொல்லியிருந்தேன்னா சலவை சோடாவின் வேதியியல் பெயர் சோடியம் கார்பனேட். ஸோ அதில் இந்த என்ன காம்பனண்ட்னு பார்க்கும்போது சோடியம் தான் முக்கியமான ஒரு மெயின் காம்பனண்ட்டாக வரும். ஸோ அதனால் சோடியம் தான் இங்கே ஆப்ஷன்ஸுமே நமக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ அதனால தான் சோடியம் செலக்ட் பண்ணோம். குறிப்பாக வந்துன்னா சோடியம் கார்பனேட் டெகாஹைட்ரேட் சொல்லுவோம். ஓகே. ஸோ அதில் சொல்லியிருந்தாங்களா சலவை சோடாவுக்கு ஃபுல் நேம்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா. எஸ். அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஸ்ட்ராங் ஆல்கலைன் வாட்டர் சாஃப்ட்னர். அதாவது நீரில் இருக்கக்கூடிய கடினத்தன்மை ஒரு நார்மல் வாட்டர் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கடினத்தன்மையை வந்து லேசாக்கி அதன் மூலமாக அந்த லேசாகிற மூலமாக துணியில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் இருக்குல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கரையை வெளியேற்றக்கூடியதாக தான் இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் ஒரு வலுவான கார நீரை மென்மையாக்கி துப்புரவாளராக இது. ஓகே. ஸோ இது ஒரு வெள்ளை படிகத்திட்ட பொருள். ஓகே. ஸோ என்ன சோடியம் வந்து என்ன அந்த சோடியம் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறது வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இது ஒரு படிகத்திட்ட பொருளாக வந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. இது தண்ணீரில் அதிகம் கரையக்கூடியது. ஓகே. ஸோ மற்றும் பொதுவாக சலவைகளில் கிரீஸ் மற்றும் பிடிவாத கரைகளை அகற்ற பயன்படுத்தப்படுது. ஓகே. ஸோ எந்த மாதிரியான கரைகள் பயன்படுத்தப்படுதுன்னா கிரீஸ் அண்ட் த ஸ்டஃப் அண்ட் ஸ்டெயின்ஸ். ஓகே. ஸோ கரையாத அதுதான் ஸ்டஃப் அண்ட் ஸ்டெயின்ஸ் சொல்லப்படக்கூடியது. அதை வந்து பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று தான் இது இருக்குது. ஓகே. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இதுதான் அதில் ஃபைனலாக பார்க்கப்பட்ட ஒன்று. ஓகே. ஸோ புரிஞ்சிருச்சா. எஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்றா தான் பார்க்கப்படக்கூடியது. ஏன்னா இந்த ஜிகே டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த சீரீஸில் நம்ம வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்குது இல்லை எந்த மாதிரி கிளாஸஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்கக்கூடிய கமெண்ட்ஸ் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க. வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.